வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் அல்ல அருள் பேராற்றல் எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் பரவட்டும். என்னுடைய குருநாதர் மாயாண்டி சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜோதிடத்துல பலன் சொல்லும் போது நம்ம எப்படி பலன் சொல்லணும், எதை பிடிச்சு பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போறோம். பலன் சொல்வதற்கான முறைகளை ஒழுங்கா நம்ம கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியா நம்ம பலன் எடுத்து போயிடுவோம். அந்த பலனை நம்ம எப்படி எடுக்கணும், எதிலிருந்து ஆரம்பிக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உள்வாங்கணும். முதல் இப்ப நம்ம பலன் சொல்றதுக்கு பல முறைகள் இருக்கு. ஆனா அதுல ஷார்ட்டான முறை என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த 4 விஷயத்த போர்டில் எழுதி போட்டிருக்க 4 விஷயம், அந்த 4 விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒரு கிரகம் எந்த ராசியில, லக்னத்துல இருந்து எந்த பாவத்துல அல்லது எந்த வீடுல அமர்ந்திருக்குன்னு தெரியாது. அப்ப ஒரு கிரகம் அமர்ந்த வீடு எந்த வீடுன்னு தெரியாது. அதுக்கடுத்து அந்த கிரகம் அமர்ந்த சாரநாதன், அது நட்சத்திராதிபதி எந்த வீட்டுல இருக்காருன்னு தெரியும். இது 2வது ஸ்டெப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிரகம் தனித்து பலன் தராது. அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதியாவும் மாறிடுது. இதான் ரூல். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் சொல்றோம். அந்த கிரகத்தினுடைய சொந்த வீடு எது, அந்த சாரநாதனுடைய சொந்த வீடு எது அப்படிங்கிற அந்த 4 ஸ்டெப். இது பேரு 4-fold தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஸ்டெப். அப்ப இதை நமக்கு தெரியலாம். ஒரு கிரகம் எந்த ராசியில இருக்கோ அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகம், அந்த பாவத்தில் இருக்கிற கிரகம் அதை தொட்டுக்கொண்டு அதைதான் இயக்க போகுது. அந்த பாவத்தை அந்த கிரகம் இயக்க போகுது. அது எப்படி இயக்க போகுதுன்னா, அது நின்ற நட்சத்திராதிபதி யாரோ அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தினுடைய காரகத்துவத்தை கொண்டு நீங்க கொடுக்க போகுது. அந்த பாவத்தின் காரகத்துவத்தை கொண்டு கொடுக்க போகுது. அப்ப சாரநாதனுடைய எந்த இடத்துல இருக்காரோ அதுவும் இந்த பாவத்தை உத்தரமா செயல்பட போகுது. அதோட அதனுடைய ஆதிபத்தியமும் சேர்ந்து செயல்படும். இதுதான் முக்கியம். இந்த இது நம்ம வச்சுக்கணும் மனசு. அடுத்து இப்ப போர்டில் எழுதியிருக்க பாருங்க. போர்டில் எழுதியிருக்கோம். என்ன லக்னம் எழுதியிருக்கோம்? மேச லக்னம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த குருங்கிறது தான் கிரகம். ஆனா அந்த குரு போய் யாருடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அப்ப செவ்வாயு நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அந்த நட்சத்திராதிபதி யாரு, சாரநாதன் எங்க இருக்காருன்னு பார்க்கிறோம். ஆனா இவர் 3ஆம் இடத்துல இருக்காரு, அவர் 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 3-10 ஒரு கனெக்ஷன் ஆகுது அப்படின்னு எடுத்துப்பாரு. 3ஆம் பாவத்தை 10ஆம் பாவத்திலிருந்து இயக்க போறாரு அப்படிங்கிறது. அப்ப இந்த 3ஆம் பாவம்ங்கிறது இயங்கும் பாவம், இயக்கிறது 10 அப்படிங்கிறத மனசுக்குள்ள நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதை நான் இப்ப சொல்றேன். அடுத்த ஸ்டெப்பு, எடுத்த உடனே ஒரு கிரகம், எந்த கிரகமும் 12 வீட்டுல எங்க இருக்கும் அந்த கிரகம் உச்சமா இருக்கா நீசமா இருக்கான்னு பார்க்கணும்.
உச்சமா இருக்கா நீசமா இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு கிரகம் உச்சமா இருந்தா அது தகுதியா செயல்படும், நீசமா இருந்தா தகுதி குறைவா செயல்படும் அப்படின்னு பாயிண்டே இல்லையா. ஒரு கிரகம் உச்சமா இருக்கா நீசமா இருக்கா அல்லது ஆட்சியா இருக்கா அல்லது மூலப்பிரிவனத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது முக்கியம். 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்கா, முக்கியமா 8, 12 இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அடுத்த ஸ்டெப். நல்லா கவனிச்சுக்க. மத்தியானம் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். கன்னியா லக்னம், லக்னாதிபதி புதன் 7ஆம் இடத்துல போய் இருக்கார். இப்ப இந்த கிரகம் எப்படி இருக்கார் அப்படின்னா நீசமா இருக்கார். லக்னாதிபதி புதன் தகுதி குறைவா இருக்கார் அப்படின்னா, அப்ப நான் அவன் கேட்ட உடனே இந்த ஜாதகனுக்கு உடல் நலம், ஆரோக்கியம், சுகாதாரம், மன வளர்ச்சி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா அப்படின்னு. அப்ப பார்த்த உடனே லக்னாதிபதி நீசம் வரக்கூடாது, லக்னாதிபதி 6, 8, 12 போயிடக்கூடாது. நல்லா கவனிங்க. லக்னாதிபதி நீசம் வரக்கூடாது, 6, 8, 12 போயிடக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். லக்னாதிபதி எப்பயுமே 6, 8, 12 போயிடக்கூடாது அப்படின்னா லக்னாதிபதி நீசமாயிட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க போகுதுங்க. 8ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் அது எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க போகுது, 12ஆம் இடத்துக்கு போனாலும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இது அடிப்படையான விஷயம். அடுத்து ஸ்டெப்பு, இந்த லக்னாதிபதி அந்த கிரகம் நீசமாகக்கூடாது, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அவரும் நீசமாயிருக்கும். இது ஒரு ஸ்டெப். இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, முதல் எடுத்தோன்னு லக்னம் தான் ஜாதகர், லக்னம் தான் அனைத்தும். லக்னாதிபதியே பீஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கணும். அப்ப அடுத்த ஸ்டெப்பு, இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரங்களும் இருக்கு. அதை நீங்க நல்லா கவனிக்கணும். 27 நட்சத்திரமும் உண்டு அப்படிங்கிறது. இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரங்களை பரப்பி வச்சிருக்கோம். அதை நீங்க மனசுல வச்சுக்கோ. அப்ப இந்த லக்னம் போய் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்தாலும் சரி, லக்ன புள்ளி எந்த டிகிரி எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கோ அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, லக்னாதிபதி எந்த நட்சத்திர புள்ளியில் விழுந்திருக்காரோ அந்த கிரகம் யாரு, அந்த நட்சத்திரம் யாரு, அந்த கிரகம். இப்ப லக்னாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் விழுந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், கிருத்திய நட்சத்திரத்திலேயோ உத்திர நட்சத்திரத்திலேயோ உத்திராடத்திலேயோ விழுந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், சூரியனுடைய சாரம் பெற்றால் லக்னாதிபதி அல்லது லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதியோ லக்னம் நின்ற நட்சத்திரமோ, இந்த 2 விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். லக்னாதிபதியோ லக்னம் நின்ற நட்சத்திரமோ சூரியனாக இருந்தால் ஜாதகர் திறமையானவர், எதையும் அவன் ஜெயிச்சிருக்கான். ஒரு நிர்வாக திறமை, ஒரு அதிகாரம் பண்ணக்கூடியது, ஒரு ஆளக்கூடிய திறமை. இன்னொன்னு என்னன்னா அவன் நேர்மையானவன். சூரியன்னா நேர்மையானவன், ஒரு சீரா எதையும் நினைப்பான், ஒரு இரக்க சிந்தனை உள்ளவன். சூரியன் லக்ன புள்ளியோ
லக்னாதிபதியோ சூரியனுடைய சாரத்தை வாங்கிவிட்டால் இது உண்டு. இது ஒரு கான்செப்ட். இரண்டாவது கான்செப்ட், சந்திரனுடைய சாரத்தை பெற்றுவிட்டால் இவரு நடைபயணத்தை விரும்பக்கூடியவர், ஒரு இடத்துல இருக்க மாட்டார், சஞ்சாரம் செய்யக்கூடியவர், ஓடிக்கிட்டே இருக்கார். நல்லா கவனிக்கணும். சூரியன் ரோகிணி சாரத்தையோ அஸ்த நட்சத்திரத்தை அஸ்தத்தின் சாரத்தையோ, அதாவது லக்னாதிபதி சந்திரனுடைய சாரத்தை பெற்றுவிட்டால், திருமண சாரத்தை வாங்கிட்டா அவர் சஞ்சாரி, நிலை இல்லாதவர். ஆனா பாசம் இருக்கும், இரக்க சிந்தனை இருக்கும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க நிறைய பயணம் செய்வீங்களா அப்படின்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் அதான் கேட்கணும். அடுத்து, செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்து விட்டால், லக்னாதிபதி செவ்வாயின் சாரத்தில் இருந்து விட்டால், செவ்வாயுடைய சாரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செவ்வாயினுடைய சாரத்தை அவர் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதையுமே விரைவாக, எப்போதுமே சுறுசுறுப்பா விரைவா இருப்பார், சிறைவா செய்யணும்னு நினைப்பார், ஒரு டென்ஷனா இருப்பார், ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுவார். லக்னாதிபதி அல்லது லக்னம் என்ற புள்ளி செவ்வாயா இருந்தா டென்ஷன், அவசரப்படுவார், கோவப்படுவார் அப்படின்னா எப்பயுமே டென்ஷன் பார்ட்டி அப்படிங்கிறத எடுக்கணும். புதன் சாரத்தை பெற்றுவிட்டால் நகைச்சுவையா பேசக்கூடியவர், நையாண்டியா பேசக்கூடியவர், எந்த காரியத்தை எப்பப்ப எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அந்த சமயோஜித புத்தி உடையவர், நேரத்துக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கொள்ளவராக இருப்பார், புத்திசாலித்தனர். ஒரு வியாபாரின்னு வச்சுக்கோங்க மனசுல. செவ்வாய் சாரம்னா கோவக்காரன் காவக்காரன், சந்திரன்னா அம்மா, சூரியன்னா அப்பா, புதன்னா வியாபாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. குருவினுடைய சாரத்தை பெற்றுவிட்டால் இவரை தேடி பல பேர் வருவாங்க. நல்லா பார்க்கணும். குருவின் சாரத்தில் இருந்தால், லக்னாதிபதி குருவுடைய சாரத்தில் இருந்தால், லக்ன கனெக்ஷன் குரு வந்துட்டா இவரை தேடி பல பேர் வருவார். இவர் யாரை தேடி போக மாட்டார். மதிப்பு மரியாதை ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவர். குரு அப்படின்னாலே ஒரு மதிப்பு மரியாதை மிக்கவர், ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிறத குரு சொல்லு, குரு சாரம். அடுத்து, சுக்கிரனின் சாரத்தை பெற்றுவிட்டால் எப்ப நீட்டா இருப்பார். ஆடை ஆபரணங்கள் மேக்கப் பண்றதுல கிட்டிக்காரா, மேக்கப் அப்படின்னு அர்த்தம். மேக்கப் பண்ணுவார். ஆளு வர்றாங்க. அப்ப எப்பயுமே அவர் நீதிமான்னு வச்சுக்காங்களேன். குரு அப்படின்னா ஒரு ஆசிரியர், ஒரு ஜட்ஜு மாதிரி வச்சுக்காங்க அப்படின்னு வச்சு. லக்னாதிபதி குருவாக மாறிவிட்டார். ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்குதோ அந்த சாரமாகவே மாறிவிடுகிறது. ஒரு கிரகம் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசியாகவே மாறிவிடுகிறது. ஒரு பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்கிற அந்த பாவாதிபதியாகவே மாறிவிடுகிறது. சனியுடைய சாரத்தை பெற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி சாரத்தை லக்னம் வாங்கிடுச்சு. இருந்த இடத்தை விட்டு நகல மாட்டார், சுத்தமா இருக்க மாட்டார், ஒழுங்கா குளிக்க மாட்டார், சுத்தமா இருக்க மாட்டார், பொறுமையானால், நிதானமானால், விசுவாசமானால், சுத்தத்தை விரும்பாதார். சனியின் சாரத்தை வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இருந்த இடத்திலே அப்படியே பொறுமையா போறவர் சனியினுடைய சாரம்.
அடுத்து ராகுவின் சாரம் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பில்டப் பண்ணுவார். பொய், பித்தலாட்டம், தில்லு முள்ளு, ரகசிய செயல்பாடு, இரவுல செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் இவர் செய்வார். பகல்ல தூங்குவார். அப்ப சுகவாசியா இருப்பாரு. சுகபோகத்துல அதிக நாட்டமுடையவரா இருப்பார் ராகு. அந்நிய மக்களோட தொடர்புடையவர். ராகுவின் சாரத்தை வாங்கிவிட்டால் அந்நிய மக்களோட தொடர்புடையவர், அந்நிய மொழி பேசுறவங்களோட தொடர்புடையவர் அப்படின்னு நம்ம எடுத்து. கேதுவின் சாரத்தை வாங்கிவிட்டால் ஆன்மீகம். ஆன்மீகம் எப்பயுமே அவருக்கு தெய்வம் மேல அதிக நம்பிக்கை இருக்கும். சில நேரம் விரக்தியான மனநிலை உடையவரா இருப்பாரு. காவி ட்ரெஸ் போடணும் நினைப்பாரு, ருத்ராட்சம் போடணும், பாசி போடணும் அப்படின்னு இருப்பாரு. ஒரு எதுக்கும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். என் வழி தனி வழின்னுவார். இவருக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்குவார். சாமியார போல இருப்பாரு. மந்திரம் மாய வேலை பார்க்கறது இதெல்லாம் அவர் பார்ப்பார். அதுக்கெல்லாம் ஈடுபாடு. கேதுவா இருந்தா மௌனமாக இருப்பார். இப்படி ஒரு சாரத்தை வைத்து நாம் இவ்வளவு விஷயங்களை லக்னத்தை பார்க்கணும். அப்ப லக்னம் எந்த புள்ளியில எந்த நட்சத்திரத்துல லக்னாதிபதி எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும். அப்ப லக்னாதிபதியா அவர் நல்லா இல்லைன்னா நம்ம முதலே முடிவு பண்ணிக்கணும். லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்? லக்னாதிபதி நீசமா இருந்தால் பாயிண்ட். லக்னாதிபதி 8ஆம் பாவத்துல போய் அமர்ந்தால், லக்னாதிபதி 12இல் அமர்ந்தால், இந்த 8, 12இல் அமர்ந்தால் 8ஆம் பாவம்னா வில்லங்க தேடி வந்துடுவார் அப்படின்னா. அப்ப இத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் அதுக்கடுத்து தான் நம்ம பலனுக்கு வரணும். அப்படி வரும்போது அடுத்த விஷயம் 12 ராசி கட்டத்துல நீங்க நல்லா கவனிங்க. இந்த 12 ராசி கட்டத்துல காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில மேசத்தில் நீசமாகும் கிரகம் எதுன்னா சனி. அப்ப லக்னத்திலேயோ லக்னாதிபதியோடையோ சனி சம்பந்தம் இருந்தால் அந்த ஆள் சோம்பேறிதான். நல்லா கவனிங்க. லக்னத்துல சனி இருக்கக்கூடாது, லக்னாதிபதியோட சனி சேரக்கூடாது. இந்த சேரக்கூடாதுங்கிறது என்ன அர்த்தம்னா, சேர்க்கை அப்படின்னா பார்வை, சாரம், பரிவர்த்தனை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு ஜோதிடத்துல பாரம்பரியத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம மேல போயிடும். இதுல இல்லாத அதுல பார்த்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம். அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப லக்னத்துல காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 1வது வீடு மேசத்துல சனி நீசமாவதால், நல்லா கவனிங்க, சனி நீசமாவதால் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திலேயோ லக்னாதிபதியோட சனி சேரக்கூடாது அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் ராகு கேது நீசமாவதால் ராகு கேதுகளோட 2ஆம் அதிபதி சேரக்கூடாது. பொருளாதார பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள. 3ஆம் இடத்துல எந்த கிரகமும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எந்த கிரகமும் நீசமாவதில்லை, உச்சமும் ஆவதில்லை. 4ஆம் இடத்துக்கு வர்றோம். 4ஆம் இடத்துல யார் நீசமாகிறா? செவ்வாய் நீசம். அப்ப செவ்வாய் நீசமாகும் போது 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் 4ஆம் அதிபதியோட செவ்வாய் சேர்ப்பதும் 4ஆம் அதிபதியோட செவ்வாய் பார்வை இது இருந்துச்சுன்னா அவருக்கு இந்த சொத்துல பிரச்சனை, வண்டி வாகனங்கள், சொத்து சுகங்கள், தாய், இவற்றில் பிரச்சனை. சிம்மம் 5ஆம் பாவத்துல எந்த கிரகமும் நீசமா. 6ஆம் இடத்துல யார் நீசமாறா? சுக்கிரன் நீசமா. அப்ப சுக்கிரன் 6ல இருக்கிறதுலயோ 6ஆம் அதிபதியோட தொடர்பானால்
நமக்கு சுக்கிரன் காரகத்துவத்து பிரச்சனை வரும். 6ஆம் பாவம் தொழில் காரகத்துவத்துக்கு பிரச்சனை வரும். கிரக காரகத்துவத்தையும் அந்த பாவத்தின் நீசமான கிரகத்தையும் நாம் எடுத்து சொல்றோம். இப்ப 7ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு நீசமாவது யாரு? சூரியன். அவன் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதியோட சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்தால் வில்லங்கம். நீசம்னால என்ன சொல்லிட்டோம்? அது நமக்கு பிரச்சனையை தரும், ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். 8ஆம் பாவத்துக்கு வர்றோம். 8ஆம் பாவத்தில் யாரு காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல யாரு நீசமாகிறா? சந்திரன். அப்ப இந்த 8ஆம் பாவத்தின் அதிபதியோ, இந்த 8ஆம் பாவத்தின் அதிபதி அவனுடைய ஜாதகத்தின் அதிபதி 8ஆம் வீட்டின் அதிபதி யாரோட சேரக்கூடாது? சந்திரனோட சேர. அப்ப 8ஆம் பாவத்தில் பிரச்சனை, எதிர்பாராத பிரச்சனைகள் உண்டு. 9ஆம் பாவத்தை பத்தி பிரச்சனை இல்லை, யாருமே ஆகல. 10ஆம் பாவத்துல யாரு வர்றா? குரு பகவான். அங்க யாரு நீசமாகிறார்? குரு. அப்ப 10ஆம் பாவத்தில் போய் குரு இருப்பதும் 10ஆம் பாவ அதிபதியோட குரு சேர்வதும் தொழிலுக்கு நல்லதில்லை, கௌரவத்துக்கு நல்லதில்லை. 11ஆம் பாவத்தை பத்தி பிரச்சனை இல்லை. 12ல யார் நீசமாகிறா? புதன் நீசமாகிறா. அப்ப புதனும் இந்த புதன் கிரகம் 12ஆம் பாவத்தின் அதிபதியோடு சேர்வதோ 12ஆம் பாவத்தில் இருப்பதும் அந்த அயன சயன போகம், வெளிநாடு, வெளிதேசம் இவற்றிற்கு பிரச்சனையை தரும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? சரி, இப்ப இந்த பாயிண்ட் நம்ம ஒரு கிரகம் அடுத்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நல்லா கவனித்தா, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 8ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 8ஆம் அதிபதி செவ்வாய் 12 ராசி கட்டத்தில் 12 பாவத்தில் எங்கிருந்தாலும் ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12ஆம் வீட்டின் அதிபதி குரு, அவர் எங்க இருந்தாலும் ஒரு விரயத்தை கொடுப்பார், ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னா. ஒருத்தர் உதாரணமா எடுத்துக்கிறோம், மிதுன லக்னத்துக்காரருக்கு 7ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருக்காரு. அவருக்கு எந்த பாவத்தை பாதிக்க போறாரு? 7ஆம் பாவத்தை பாதிக்க போறாரு அப்படின்னு. அதுக்கடுத்து பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பாதகாதிபதி அப்படின்னு ஒரு விஷயம், அது நம்மளை தவறு செய்ய தூண்டும். பாதகாதிபதி நமக்கு எப்பயுமே தப்பு செய்ய தூண்டும். நல்லது செஞ்சுட்டு இருந்தா கெடுக்க தூண்டும், தப்பான வழியை தூண்டும், அல்லது நல்லா செஞ்சா கெடுக்க தூண்டும். அதான் பாதகாதிபதி வேலை. ஒரு கிரகம் நீசமாகக்கூடாது, ஒரு கிரகம் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, ஒரு கிரகம் 6, 8, 12 6ஆம் இடத்தில் இருந்தால் சிக்கலை தரும், 8ஆம் இடத்தில் இருந்தால் ஏமாற்றத்தை தரும், 12ஆம் இடத்தில் இருந்தால் விரயத்தை தரும் அப்படிங்கிறது. இப்ப இது புரிஞ்சுச்சா? இதை நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கணும். அப்ப எடுத்தோன்னு யாரை பார்க்கணும்? லக்னத்தை பார்க்க வேண்டும். லக்னாதிபதி எந்த பொசிஷன்ல இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப லக்னாதிபதி அவர் எந்த பொசிஷன்ல இருக்கார்? அவரு இந்த நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ல இருந்தாருன்னா இதை அவரை அனுபவிப்பார் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, உதாரணமாக மிதுன லக்னம்னு வச்சுக்கணும். இப்ப மிதுன லக்னம் அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்கிறது அப்படின்னா, புனர்பூசம் என்ற நட்சத்திரம் இருக்கிறது, பூசம் என்ற நட்சத்திரம் இருக்கிறது, ஆயில்யம் என்ற நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இப்ப மிதுன லக்னத்துக்கு இந்த 2ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்து சனி சாரத்தை வாங்கக்கூடாது. குருவனுடைய சாரத்தை வாங்கணும்னு வச்சுக்காங்களேன்,
வாங்கிட்டால் குரு என்பது பாதகாதிபதியாகவும் சனி என்பது அட்டமாதிபதியாக இருக்கார். அவர் சாரத்தை வாங்கிவிட்டார். நீங்க நல்லா அதை பார்க்கணும். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு எந்த சாரம்? இதே மாதிரி மீன லக்னம் வச்சுக்கோங்க. மீன லக்னத்துக்கு 2ல யாருடைய நட்சத்திரம் இருக்கு? கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கு. சுக்கிரனுடைய நட்சத்திரம் அட்டமாதிபதியினுடைய சாரம் இருக்கிறது. சூரியனுடைய நட்சத்திரம் ரோகாதிபதி சாகம் 6 சாரம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அங்க ஒரு கிரகம் உட்கார்ந்தா என்ன செய்யும்? அந்த கிரகம் இந்த சாரத்தை வாங்கினா கண்டிப்பா அந்த பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் அந்த சாரத்தை பிடித்து சகலத்தையும் நம்ம எடுக்கணும். எப்படி பார்க்கலாம்? இப்படி எடுத்துடலாமா? இப்படித்தான் இருக்கணும். அப்ப ஒரு பாவத்துக்குள் உதாரணமா வேற வச்சுக்கிறோம். ரிஷபலக்கம்னு வச்சுக்கிறோம். ரிஷபலக்கணத்துக்கு 3ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருக்கு. 3ஆம் இடத்திலே கிரகம் இருந்தால் அங்கே 3ஆம் இடத்திலே சனி சார இருக்கு, குருவுடைய சார இருக்கு, அட்டமாதிபதியுடைய சார இருக்கு. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா குருவுடைய சாரம் வாங்கிச்சுன்னா அட்டமாதிபதியுடைய சாரம் அப்படின்னு இப்படி அந்த சாரம் சகலத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணமாக இப்ப ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒரு தொடர்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. தொடர்பு வந்தால் அவன் தந்தையினுடைய சொத்தை அனுபவிப்பான் அப்படின்னா தந்தையினுடைய சொத்தை அனுபவிப்பான்னு அர்த்தம். ஏன்னா இந்த 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுடைய சரியா? இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோம். மேச லக்னத்துக்காரருக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க எடுத்தோன்னு என்ன பண்ணணும்? லக்னாதிபதி என்ன ஆயிட்டாரு? நீசமாயிட்டாரு. அப்ப தகுதி குறைவா இருக்கு. அப்ப அவரு ஆரோக்கியம் இல்லாம உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர் வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிக்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அடுத்து 9ஆம் வீடு தனுசுக்கு 8ஆம் வீட்டிலே லக்னாதிபதி இருப்பதனால் இவருக்கும் இவர் தந்தைக்கும் இவருக்கும் பிடிக்காது. 8ஆம் பாவம் என்பது முறிவு, பிரிவு, பிரச்சனை, சிக்கல், சிரமம் அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இப்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோட கனெக்ஷன் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் ஏதோ ஒரு லக்னம். இப்ப நான் சிம்ம லக்னத்தை பிறந்திருக்கேன். எனக்கு 2ஆம் அதிபதி யாரு? புதன். 5ஆம் அதிபதி யாரு? குரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலோ, இவங்க 2 பேரும் பார்த்து கொண்டாலோ, இவங்க 2 பேரும் சார பரிவர்த்தனையானாலோ இந்த மாதிரி இருந்தால் இவன் அருள் வாக்கு சொல்வதற்கு தகுதியானவர், இவருக்கு வாக்கு பலிதம் உண்டு அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி குரு போய் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அவன் படிக்காமலே ஜோசியம் சொல்வார்னா, குரு போய் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கும் அப்படின்னு. இப்ப ஒருத்தனை மட்டும் ஜோசியம் படிக்க வர்றாருன்னா அவனுக்கு வாக்கு பலிதம் இருக்கான்னு பாருங்க. வாக்கு பலிதம் இருக்கான்னு பார்க்கணும். அது முதல் குவாலிபிகேஷன். அவருக்கு சொல்றது பலிக்கணும். 2வது, இந்த தொழிலை கத்துக்கிறதுனால இவனுக்கு பொருளாதார விருத்தி உண்டா, இல்ல சும்மா அப்படியே ஏனோ ஓட்டி போயிடுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். பொருளாதார விருத்தி என்பது
இரண்டாம் பாவம் வருமானம், இரண்டாம் பாவம் வருமானம், நாலாம் பாவம் சொத்து, ஆறாம் பாவம் வேலை அல்லது ஒரு வேலையின் மூலம் கிடைக்கின்ற ஊதியம், பத்தாம் பாவம் பாவம்ங்கிறது ஒரு தொழில் அந்தஸ்து மூலம் கிடைக்கிற பணம் அப்படின்னு. இந்த தொடர்பு இருந்தால் அவர் பொருளாதாரத்தை சம்பாதிப்பார். இந்த பாவத்திற்கு 12ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் பொருளாதாரத்தை சம்பாதிக்க மாட்டார், பேரும் புகழும் பெறுவார், ஜாலியாக இருப்பார் அப்படின்னு நம்ம இப்ப புரியுதா? இப்ப உதாரணமாக இப்ப உதாரணமா லக்னத்துக்கு 5க்கு அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலும் பார்த்து இருந்தாலும் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும், அதாவது லக்னத்துக்கு 5 5 7 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம், காதல் திருமணம் நடைபெறும் அப்படின்னு. அப்ப 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட கனெக்ஷன். 5ஆம் பாவத்தின் அதிபதி 7ஆம் பாவத்துக்கு போயிட்டா காதலித்து திருமணம் செய்வார். 7ஆம் பாவது 5ஆம் பாவத்துக்கு போயிட்டா மனைவி கல்யாணம் பண்ணி பிறகு மனைவியை காதலிப்பார், மனைவி மேல அன்பா இருப்பார், நேசமாக இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இப்ப 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட தொடர்பானால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் அப்படின்னு எடுக்கணும். இப்படி நம்ம அப்படி எடுத்து பார்க்கணும். அடுத்து இப்ப லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால், லக்னாதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கார், ஒருத்தருக்கு பிடிக்காது. நீங்க நல்லா பார்க்கணும், எந்த பாவத்திற்கு 8ஆக வருகிறதோ அந்த பாவம் அந்த பாவ காரகத்துவத்துக்கு அந்த பாவ காரகத்துவ பிடிக்காதுன்னு அர்த்தம். இப்ப எப்படி 9க்கு 8ஆம் வந்து 4ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் லக்னாதிபதி பிடிக்காது, ஜாதகரை பிடிக்காது. இப்ப 10ஆம் இடத்துல இருந்தா யாருக்கு பிடிக்காது? மனைவியினுடைய ஸ்தானத்துக்கு 9ஆம் பாவம்ங்கிறது 3ஆம் பாவம் என்பதனால் 3ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்தில் போய் லக்னாதிபதி இருந்தா மாமனாருக்கு பிடிக்காது அப்படின்னு எடுக்கணும். இப்படி ஒவ்வொன்னா பார்த்தோம், பார்த்தாத்தான் நமக்கு புரியும். இப்ப 4ஆம் பாவத் 7ஆம் அதிபதி 4ல இருந்தாலோ 7ஆம் பாவத்தின் அதிபதி 4ல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவத்தின் அதிபதி 4ஆம் பாவத்துக்கு போயிட்டா தாயார், இவனுடைய தாயாரு மனைவியை அனுசரிச்சு போயிடுவார், அனுசரிச்சு போவாருன்னா. 7ஆம் பாவத்தின் அதிபதி 4ஆம் பாவத்துக்கு போயிட்டா தாயார் மனைவியும் தாயார் அனுசரிச்சு போயிடுவார். ஆனா இவனுடைய அப்பா வந்து மருமகளை பிடிக்காது, அது கேட்டு. இப்படி ஒவ்வொரு பாவத்தோடு இணைச்சு நம்ம பலனை சொன்னோம்னா இருந்தா, இப்ப உதாரணமாக லக்னத்து 2க்குரியவனும் 8க்குடையவனும் 12க்குடையவனும், லக்னத்துக்கு 2க்குடையவன் 8க்குடையவன் 12க்குடையவன் சேர்ந்து இருந்தா இவனுக்கு குடும்பம் அமையாது, இவனுக்கு குடும்பம் அமையாது. இப்படி நம்ம பல பாயிண்ட்ஸ பார்க்கணும். இப்ப 5ஆம் பாவத்தின் அதிபதியும் 5-4 பரிவர்த்தனை பார்வை சேர்க்கை இருந்தால் 5ஆம் அதிபதியும் 4ஆம் பாவாதிபதியும் தொடர்பு இருந்தால் தெய்வம் குடியிருக்கிற வீடு அல்லது வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி சில பாயிண்ட்ஸ நீங்க போய் எடுக்கும் போது அப்படி இருந்தா எந்த பாவம் நமக்கு எப்பயுமே இந்த 8-12 வரவேற்படாது. அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனையை தரும், நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் அப்படின்னா. இப்ப ஒரு திசைக்கு பலன் பார்க்கணும்னு வச்சுக்கோங்கள. இப்போ ஒரு திசை நடக்குது, ஏதாவது ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப திசை நடக்கும்போது இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம மனசுல வச்சுக்கோம். 4 பாயிண்ட். திசாநாதன்
புத்திநாதனும், நல்ல கவனிங்க, தசாநாதனும் புத்திநாதனும் 6-8-12 இருந்தால், தசாநாதன் புத்திநாதனும் 6-8-12 இருந்தால் புத்திநாதன் வேலை செய்ய மாட்டான். இந்த பாயிண்ட மனசுக்குள்ள வச்சுக்கணும். அடுத்து தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு என்று பார்த்தவர். அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். எந்த பாவத்துல இருக்காரு? தசாநாதன் எங்க இருக்காரு? அந்த தசாநாதன் நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு? அவருடைய ஆதிபத்தியத்தை தான் இவருக்கு தசையாக கொடுக்க போகிறது. அப்படின்னா பலன் கொடுக்க போகுதுன்னு எடுக்கும். இப்ப யாராவது ஒருத்தர் லக்னத்தை சொல்லி அவர் தசையை சொல்லணும். அந்த தசை என்ன செய்யும்னு பார்க்க போறோம். யாராவது? வணக்கம் ஐயா. வணக்கம். சிம்ம லக்னம் ஐயா, புதன் தசை நடக்குதுங்க ஐயா. புதன் தசை சனி புக்தி பாருங்க, புதன் தசை நடக்குது இல்லையா? ஆமாங்க. புதன் எங்க இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். சிம்ம லக்னத்துக்கு புதன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். 11 ஆட்சியில இருக்காருங்க. 11ஆம் இடத்துல புதன் இருக்காரு. புத்தி சனி, சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். துலாத்துல உச்சங்க ஐயா. இப்ப பார்த்தோம்னா இந்த புதனுக்கும் சனிக்கும் எப்படி இருக்காங்க? 5ஆம் இடத்துல இருக்காங்க. அப்படி இல்லமா, புதன் நின்ற இடத்துல இருந்து சனி 6ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி சனி நின்ற இடத்துல இருந்து புதன் எத்தனாம் இடத்துல இருக்காரு? 9ஆம் இடத்துல இருக்காரு. இருக்காரா இல்லையா? 6-8-12 வரல இல்ல? ஆமாங்க ஐயா. அப்ப தசைக்கு புத்திக்கு இடிக்கல. இந்த பாயிண்ட் புரியுதா? புரியுதுங்க. புரியுது. இப்ப புதன் திசை என்ன தரப்போகிறார்? சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கார். அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். திருவாதிரை ராகு நட்சத்திரம். ராகுவினுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார். நல்லா கவனிங்க, ராகுவினுடைய சாரத்தை வாங்கிட்டார். இந்த ராகு எங்க இருக்கார்? ராகு 10லங்கய்யா. 10ல அப்படின்னா எங்க இருப்பாரு? அப்ப இந்த எந்தெந்த வீடு வேலை செய்ய போகுது? 2வது வீடு புதனுடைய, அந்த 2வது வீடு, 11வது வீடு, 10வது வீடு, இந்த 3 வீடுகள் வேலை செய்ய போகுது. இந்த 3 வீடு நம்ம டிக் அடிச்சுக்கணும். 3 வீடு தான் வேலை செய்ய போகுது. இப்ப 3 வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு தொழில் பண்ணாருன்னா அந்த தொழில்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த புதன் என்ன செய்வாரு? முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை கிடைக்கணும்னா அவருக்கு வேலை கிடைக்கிறது வருமானத்தை கொடுக்கக்கூடிய புத்தியாக திசையாக இருக்கிறது அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு இப்ப உதாரணமாக இப்ப இவங்க பாதிப்பு இல்லை. இவங்க 2ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம் தான் இயங்குது அப்படின்னு எடுக்கலாம். சரியா? புத்திநாதன் வேலை செய்ய மாட்டாருங்க. முதல் திசைய பாருங்க. சரி. திசைக்கு எடுத்துதான் புத்திநாதன் போகணும். சரிங்க. திசை அனுமதிச்சாதான் புத்தி அடுத்து. சரிங்க. இப்ப புத்திய தசை பார்த்துட்டோம். திசைங்கிறது மொத்தமா கொடுக்கறது. சரியா? சரிங்க. இப்ப தசாநாதன் இருக்கிற இடம் எங்க இருக்காரு? 10ல இருக்காரு. சரியா? 10ஆம் இடத்துல இருக்கும்போது 3ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. ஏதாவது புது முயற்சி எடுக்காம எங்கேயாவது பயணம் போக முடியாது. அந்த வேலையின் விஷயமா அங்கேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த திசையை கொடுப்பார். அப்படி இருக்கா இல்லையாம்மா? இருக்குங்க ஐயா. எங்கேயும் போக முடியாது. ஆமாங்க ஐயா. அப்படிங்கிறத இருக்காங்க. அதுவே இருக்கணும். எனக்கு இந்த என்ன வேலை நியமிக்கப்பட்டிருக்காலும் அந்த வேலையை பார்க்கறதுக்கு அவர் பாடுபடுவாருன்னா. ஆமாங்க ஐயா. அப்படின்னு. சரிங்க. அடுத்து இன்னொரு விஷயம், புத்திக்கு வர்றோம். புத்தி என்ன சொன்னோம்? சனி. இப்ப சனி எங்க இருக்காரு? லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 3ஆம் இடம். 3ஆம் இடத்திலே இருக்கிறார். சரி, எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? 3 நட்சத்திரம்: சித்திரை, சுவாதி, விசாகம்.
எந்த சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். நட்சத்திரத்துல இருக்கிறார். இப்ப ராகு எங்க இருப்பாரு? சிம்ம லக்னத்துக்கு ராகு எங்க இருக்காரு? 10ல இருக்காருங்க. 10ல இருக்காரு. 10லே இருக்கிறார். அப்ப புத்திநாதன் புத்தியை நடத்தக்கூடிய அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறார் அப்படின்னா, அப்ப சாரநாதன் 10க்கு போயிட்டார். அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு ஓகே. ஆனால் சகோதர உறவுகள் இருந்தால் பாதிப்பை தரும். அம்மா, சகோதரர் யாரும் இல்லைங்கய்யா. பிரச்சனை இல்லை, பிரச்சனை எதுவும் இல்லைங்கய்யா. பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. சரியா? சரிங்க. அப்ப இது வந்து புத்தியும் நமக்கு பாதிப்பை கொடுக்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்க. ஆனா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது முயற்சிகள் இதெல்லாம் ஏதாவது பண்ணீங்களா தொழில் விஷயமா? ஆமாங்கய்யா, ஆரி ஒர்க் கடை வச்சங்கய்யா. அப்ப புதுசா முயற்சிகள் பண்ணுவார்கள் இந்த தொழிலே அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த சனி எப்படி இருக்காரு? உச்சமாக இருக்கிறார். சனி எப்படி இருக்காரு? உச்சமாக இருக்கிறார். அப்ப அதிகமான ஒரு முதலீடு செஞ்சோ அவர் அந்த தொழிலை பண்ணணும்னு மற்றவரை விட ஒரு போட்டியின் விதமாக ஒரு செய்யணும்னு நினைப்பார்கள் அப்படின்னு இருக்கணும். விருத்தி பண்ணீங்களா? இல்லைங்கய்யா, ஆவரேஜா போயிட்டு இருக்குங்கய்யா. இல்ல அந்த தொழிலை விருத்தி பண்ணீங்களான்னு கேட்கிறேன். இல்ல பண்ணலைங்கய்யா. அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்கய்யா. அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஓகே. இப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப திசை புத்தி நம் பலனை கண்டிப்பாக பார்க்கணும். இது அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப புத்திநாதன் எந்த பாவத்தில் போய் உட்கார்ந்து ராகு எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னோம்? 10 தானே இயக்குவாரு. 10ஆம் பாவத்தை அப்படியே வச்சுக்கணும். 10ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டு இந்த 12 பாவத்துக்கு ஒரு பலனை சொல்லிடலாம். லக்னத்துக்கு பார்த்தோம்னா 10. அப்ப பொறுப்பு கௌரவமோட இருப்பாங்க. 2ஆம் இடத்துக்கு பார்த்தோம்னா அது 9. அப்ப அதுல அதன் மூலமாக சில வருமானங்கள்லாம் வரும். 3ஆம் பாவத்துக்கு என்ன செய்யணும்? எங்கேயும் போக முடியாது, புதிய முயற்சிகள் எடுக்க முடியாது, உறவு நட்புகள்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சொந்த பந்தங்களை போய் பார்க்க முடியுமா? இல்லைங்கய்யா, எங்கேயும் போக முடியாது. 3ஆம் பாவம் நகல முடியாது. 4ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம். அப்ப இருக்கிற இடத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, 5ஆம் பாவத்துக்கு அது 6ஆம் பாவமாக இருக்கிறது. 5ஆம் பாவம்னா குழந்தைக்கு அது 6ஆக இருக்கிறது. அப்படி குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்காக பாடுபட வேண்டியது இருக்கிறது அப்படின்னா. சரியா? சரிங்கய்யா. இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் அந்த பாவத்தோட நம்ம லிங்க் பண்ணி பேசணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. 12 பாவங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். இப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதிக்கு அது 4ல இருக்கிறது. 4ஆம் இடத்திலே இருக்கிறது. அப்ப 4ஆம் இடம்ங்கிறது 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்கள் கணவரும் இந்த தொழில சம்பந்தப்பட்டிருக்காராமா? ஹெல்ப் பண்ணுவாருங்கய்யா, அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவரும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவரு அதை ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு எடுத்துக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அது 3ஆம் இடமாக இருப்பதனால் அப்ப 3ஆம் இடமா இருக்கு. அப்ப அந்த தொழில் விஷயமான சில போட்டிகள்லாம் இருக்குமா இல்லையா? இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடமா இருக்கிறதுனால இந்த தொழில் வச்சு அது 9 அது 2ஆ இருக்கிறதுனால அது அந்த அந்த தொழில் வச்சிருக்கிற இடம் அப்படிங்கிறது 10ஆம் பாவம்ங்கிறது கடை பஜார் மெயினான பீதியில வச்சிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது மெயின் பஜார், மேசம்ங்கிறது நுழைவாய்வு, இது மெயினான இடம் அப்படின்னா. அதுவும் அது வந்து எந்த ராசி? தெற்கு வடக்கு. தெற்கு கடை எப்படி பார்த்து வச்சிருக்கீங்கம்மா? வடக்கு பார்த்து வச்சிருக்கோம். அப்ப வடக்கு, தெற்கு வடக்கு அப்படின்னா அர்த்தம். இப்படி அந்த தொழில் உங்களுக்கு நல்லதை தரும் அப்படின்னு இருக்கும்.
இப்படி இவ்வளவு சொன்னா பத்தாதாமா அம்மா? போதுங்கய்யா, கரெக்டா இருக்குங்க எல்லாமே. அப்ப ஒரு 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 தசைக்கு எப்படி பலன் பார்க்கிறது, ஒரு புத்திக்கு எப்படி பலன் பார்க்கிறது, அதே மாதிரி கோச்சாரத்தை எவ்வாறு எடுப்பது. கோச்சாரம்ங்கிறதுனால இப்ப சனி புத்தி நடப்பதால் சனிங்கிறது எந்த சாரத்துல போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப சனி எந்த சாரத்துல போயிட்டு இருக்கு, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஐயா? புரட்டாதி சார். பூரட்டாதி நட்சத்திரத்துல போகுது. பூரட்டாதிங்கிறது இந்த சிம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருப்பாரு, சனி எங்க இருக்காரு, எங்க இருந்து புரட்டாதி எத்தனாவது பாதத்துல இருக்காரு? 8 சார், 8 சார். 8ல இருக்காரு. அப்ப பூரட்டாதி 5க்கு 8 கூடியவர். அப்ப சனி 5, 8 ஆக்டிவேட் பண்றாரு. அப்ப ஆக்டிவேட் பண்ணும்போது தொழில சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த பூரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் கோச்சாரத்துக்கு கொண்டு வரணும். ரொம்ப கரெக்டா இருக்குங்க. அப்ப கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். 8ஆம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் தொல்லைகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு கடந்த உடனே உத்திரட்டாதி நட்சத்திரத்தை போகும்போது இந்த ஜாதகத்துக்கு அப்ப என்ன ஆயிராரு, 6க்கும் 7 ஆயிராரு அப்படின்னா. அப்ப இருந்த கடன் இருந்தாலும் தீரும் அப்படின்னு எடுக்கணும், பிரச்சனை இருந்தாலும் தீரும் அப்படின்னு எடுக்கணும். ரேவதிக்கு போகும்போது இந்த புத்தி நடக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த புத்தி நடந்துச்சுன்னா 2 கொடுப்பார், நல்ல லாபத்தை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார். இப்படி எடுத்து பாருங்க. சரிதானா? இப்ப இந்த பாத்தியை எடுக்கணும். இப்ப ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி ஈஸியாக பலன் எடுக்கிறதுல நம்ம 27 நட்சத்திரத்தை தான் பார்க்கணும். நம்ம ஏன் இந்த 2 கிளாஸும் பொதுப்படையா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம்னா, நம்ம நாளைக்கு டிஎன்ஏ வகுப்பு போகிறோம். அவங்களுக்கு முதல் நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம படிக்க போறது நட்சத்திரம், 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரம் நமக்கு என்ன தரப்போகுது, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த ராசியில இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த பாவத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வரும். இது அப்படியே டிஎன்ஏவை மாற்றி அதுல எப்படி பலன் தரப்போகுதுங்கிறது தான் நாளையிலிருந்து வகுப்பு தொடங்கணும். அதனால இன்று வரை நாங்க பொதுப்படையா எல்லாருக்கும், உலக மக்களுக்கு பூரா போய் சேரட்டும் அப்படின்னு இதை சொல்றோம். அதனால இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஐயா, நான் பிரசாத்துங்க. பிரசாந்த் சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்ற விஷயம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லி கொடுக்கல. அதாவது தசா புக்தி, அந்த புக்திய சாரம் பார்த்து அந்த சாரத்துக்கு கரண்டா கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுன்றது இப்போ வரை நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுங்க. ஏன்னா நானும் 4-5 வருஷம் படிச்சிருக்கிறேன். யாரும் இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லை. ஆனா என்ன நீங்க சொல்றது எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்குது. டக்கு டக்குன்னு என்னால கேதர் பண்ண முடியல, இது பண்ண முடியல. கிராஸ்பிங் பவர் பண்ணணும். அதுதான் சொல்றேன். இந்த கிராஸ்பிங் பவர் நீங்க சொல்லும் போது பாயிண்ட் கரெக்டா கேப்சர் ஆகுது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அது டக்குன்னு ஒரு செகண்ட்ல நம்மளால பாக்குறது பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஆமா, பட் ஆமா, கான்செப்ட் உண்மையாவே நல்லா இருக்குங்க. ஒன்னும் எனக்கு தெரிஞ்சு என்ன இதுல ஐயா பாவகம் மட்டும் ப்ராப்பரா இன்னும் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த பாவம்னா இதுக்குள்ள இத்தனை காரதத்துவம் இருக்கு, இது தெரியலன்னா நீங்க என்ன காரதத்துவம் சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாது. அப்படின்றதுதான் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வீட்டை போய் திறக்க போறோம். சரி, பெட்ரூம் திறந்தோம்னா படுப்போம். ஆமா. பாத்ரூம் திறந்தோம்னா குளிப்போம். ஆமா. சமையல் ரூம் திறந்தோம்னா சாப்பிடுவோம். ரீடிங் ரூம் திறந்தோம்னா படிப்போம். கேட்டை திறந்தோம்னா வெளியே வந்துடுவோம். கரெக்ட்டுங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள 12 வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம என்ன கொடுக்க போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அதுதான் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம முதல் டிஎன்ஏல முதல் கிளாஸ் நம்ம 12 பாவத்துக்குள்ள என்ன, இந்த 12 பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட்.
இந்த 12 பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? ஆ, 12 பெட்டிக்குள்ள எடுத்து அந்த ஆ, 12 பெட்டிக்குள்ள என்ன நமக்கு கொடுக்க போறா? எடுத்து நமக்கு வழங்க போகுது. ஆமா. 1வது பெட்டின்னா நம்ம தெரியுது, ஜாதகர்னு ம். மேலோட்டமா சொல்லிடுறோம். அது ஆமா. என்னென்ன இருக்கு? ஆ, அதுதானே. உயிர் காரகத்துவம் என்ன இருக்கு? ஆ, உணவு காரகத்துவம் என்ன இருக்கு? ஆமா. பொருள் காரகத்துவம் என்ன இருக்கு? ம். பொதுவான விஷயம் என்ன இருக்கு? ம். இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பொதுவா தான் ஒரு 4 விஷயத்த தான் சொல்றாங்க. 2ஆம் பாவம்னா நேத்திரம், வாக்கு, குடும்பம், பணம். இதோட முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே அவங்க வந்து டீஃபால்ட்டா சொல்றது இல்ல. யாருக்கும் அத பத்தி தெரியவும் மாட்டேங்குது. நம்ம படிப்போம், தெளிவா படிப்போம். 2ஆம் பாவத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆ, 2ஆம் பாவத்துக்குள்ள தன பிராப்தம்னு இருக்கு. அதுக்குள்ள ஆ, இந்த தன பிராப்தம், நீங்க இந்த ம், இந்த இந்த பிறவியில வசதியா இருக்க போறீங்களா இல்லையாங்கிறது அதான் காட்ட போகுது. ஆ, குடும்பத்தோட இருக்க போறீங்களா இல்ல குடும்பத்தை விட்டு ஓட போறீங்களான்னு அதான் காட்ட போகுது. ஆ. உங்க கரெக்ட், பேச்சு அதுக்குள்ளதான் இருக்கு. கரெக்ட். உங்க மூச்சு அதுக்குள்ளதான் இருக்கு. ம், உங்க பார்வை அதுக்குள்ளதான் இருக்கு. ம், உங்க ருசி திறன் அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க எப்படி பேசுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க? ம், இப்ப அந்த 2ஆம் பாவத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ம், 2ஆம் பாவத்தின் அதிபதி ம், எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ, ம், எந்த பாவத்தில் இருக்காரோ அதைத்தானே அவன் ம். பேசுவான். கரெக்ட். இப்ப 2ஆம் வீட்டின் அதிபதி ம். 1ஆம் பாட்டுல இருந்து அவனை பத்தி தானே பேசுவான். ஆமா, கரெக்ட். செல்ஃப். 2ஆம் வீட்டின் அதிபதி 1ஆம் வீட்டுல இருந்து அவனை பத்தி பேசுவான். 2ஆம் வீட்டின் ஆமா. அதிபதி 2ல இருந்தா குடும்பத்தை ஆ, பத்தி பேசுவான், பணத்தை பத்தி பேசுவான். 2ஆம் வீட்டு ம், 3ஆம் வீட்டுல இருந்தா முயற்சி பத்தி பேசுவான், சகோதரனை பத்தி பேசுவான், பக்கத்து வீட்டுக்கார பத்தி பேசுவான். ம், 2ஆம் வீட்டின் அதிபதி 4ல இருந்தா வீட்டை பத்தி ம், பேசுவேன், அம்மாவை பத்தி பேசுவேன், வண்டியை பத்தி பேசுவேன், வாகன பத்தி பேசுவேன், சொத்தை பத்தி பேசுவேன், சுகத்தை பத்தி பேசுவேன். ம், 2ஆம் ம், வீட்டின் அதிபதி 5ல போனா குழந்தைய பத்தி பேசுவேன், காதலை பத்தி பேசுவேன், கலையை பத்தி பேசுவேன், நடிப்பை பத்தி பேசுவேன், காதலை பத்தி ம், பேசுவேன், ம், தாத்தாவை பத்தி பேசுவேன். ம், 2ஆம் வீட்டின் அதிபதி விளையாட்டை பத்தி பேசுவேன். 6ஆம் வீட்டுல இருந்தா வேலையை பத்தி பேசுவேன், கஷ்டத்தை பத்தி பேசுவேன், நோயை பத்தி பேசுவேன், கடனை பத்தி பேசுவேன், ம், சிக்கலை பத்தி பேசுவேன். 2ஆம் வீட்டின் ம், அதிபதி 7க்கு போயிட்டா மனைவியை பத்தி ம், பேசுவேன், எதிர்வாளரை பத்தி பேசுவேன், போட்டியாளரை ம், பத்தி பேசுவேன். 2ஆம் வீட்டின் அதிபதி 8க்கு போயிட்டா விபத்தை பத்தி ம், பேசுவேன், ஆயுளை பத்தி பேசுவேன், கஷ்டத்தை பத்தி பேசுவேன், வலியை பத்தி பேசுவேன், துன்பத்தை பத்தி பேசுவேன், அசிங்கத்தை பத்தி பேசுவேன், அவமானத்தை பத்தி பேசுவேன், ஏமாத்தத்தை பத்தி பேசுவேன். ம். 2ஆம் கரெக்ட்டுங்க. வீட்டின் அதிபதி 9க்கு போயிட்டா தெய்வத்தை பேசுவேன், முன்னோர்களை பத்தி பேசுவேன், அவனோட பூர்வீகத்தை பத்தி பேசுவேன், அவன் அப்பாவை பத்தி பேசுவேன், இஷ்ட தெய்வங்களை பத்தி பேசுவேன், வெளிநாட்டை பத்தி ம், பேசுவேன், அந்நியர்களை பத்தி பேசுவேன். 2ஆம் வீட்டின் அதிபதி 10க்கு போயிட்டா கௌரவத்தை பேசுவேன், மரியாதை பேசுவேன், தொழிலை பத்தி பேசுவேன், ம், மாமியாவை பத்தி பேசுவேன். 2ஆம் வீட்டின் அதிபதி 11க்கு போயிட்டா மூத்த அண்ணனை பத்தி பேசுவேன், நண்பரை பத்தி பேசுவேன், லாபத்தை பத்தி பேசுவேன், சந்தோஷத்தை பத்தி பேசுவேன், போதும்னு நினைப்பேன். 2ஆம் வீட்டின் ம். 12க்கு போயிட்டா கடனை பத்தி பேசுவேன், வெளியே போறதை பத்தி பேசுவேன், எப்ப பார்த்தாலும் ஏதோ தொலைஞ்சு போ தொலைஞ்சு போ தொலைஞ்சு போன்னு சொல்லுவேன். கரெக்ட். கரெக்ட்டுங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. சிம்பிள். உண்மையா நல்லா இருக்கீங்க. இப்படி நம்ம இது ம். பாவத்தை பத்திரம். இது அதுக்கடுத்து நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு எடுத்தா நச்சன் பலன் எடுத்தலாம். ஆ, கரெக்ட்டுங்க. இப்ப நம்ம ம், படிக்கிறதெல்லாம் நட்சத்திரத்தை இப்ப எந்த கிரகமா இருக்கோ அந்த கிரகமா இருக்கிறத மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோம். ம், நம்ம நாளைக்கு இருந்து படிக்க போறது என்னன்னா, ம், இப்ப லக்னத்துல செவ்வாய் இருந்தா அவர் செவ்வாய் இல்லை, ம், அவர் டிஎன்ஏ என்ன மரபணு வாங்கிட்டு வந்திருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு ம். அப்படின்னு எடுத்தா. ஐயா வணக்கம். அப்ப அப்படின்னு அர்த்தம். சரி. அதைத்தான் நம்ம படிக்க போறோம். அப்ப 27 நட்சத்திரத்திற்கும் என்ன மரபு தொடர்பு உள்ளது நாளைய வகுப்பு. ம், அந்த வகுப்புல 27 நட்சத்திரத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு, 12 பாவங்களுக்கு என்ன மரபணு தொடர்பு உள்ளது, ம். 9 கிரகங்களும் என்ன வம்ச வழியிலிருந்து வந்திருக்கு, என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு தெளிவாக அடிப்படையிலிருந்து அப்படியே ம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை கையை பிடிச்சு கூட்டு போகலாம்னு ஒரு முடிவுல இருக்கோம்.
அதனால இல்ல இது வரைக்கும் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. இனிமேல் சேரக்கூடியவர்களும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நம்பருக்கு 97 86 420 325 ஓட தொடர்பு கொண்டு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதனால இந்த வகுப்பு எப்படி இருந்தது? உங்களுடைய கமெண்ட்ஸ். இல்லைங்க, ரொம்ப அருமையா இருந்தீங்க. ஏன்னா நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எதுலையுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடையாது. அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எது கூடயும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க சொல்றது இல்லை. எல்லாமே சுத்த விட்டுட்டே தான் பேசுறாங்களே தவிர ஒரு பின் பாயிண்ட் பண்ணி பேசுறது அதான் யதார்த்தம். அதனாலதான் யாருனாலையும் இப்ப வரையும் பலன் சொல்ல முடியாது. எல்லாமே ஃப்ளூக்கு, கெஸ்ஸிங், இது மட்டும் தான் நடக்குது நம்ம ஃபீல்டுல. இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த அம்மா சிம்மலக்கணம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. அம்மாவுக்கு 3ஆம் வீட்டின் அதிபதி. இந்த அம்மாவுக்கு வந்து இந்த இந்த 12 பாவத்துக்குள்ளேயும் 16 உறவுகள் இருக்கு. ஆமா, இந்த 16 உறவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆமா, கன்ஃபார்ம். இவருடைய உறவுகளை பூரா அந்த இடத்துல வெளிச்சமோடு காட்டிடலாம். ம் இந்த உறவுகள் நல்லா இருக்கும். இப்போ உண்மைங்கிறது இவர் ஜாதகர், 3ங்கிறது இளைய சகோதரன், அதுக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம், அதுக்கு இளைய சகோதரன், அதுக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம், அதுக்கு 3ஆம் இடம், அதுக்கு 3ஆம் இடம் வந்து 9ஆம் இடம். இப்ப இத்தனை சகோதரர் போலாம்ல. போலாம். போய் இது எந்த சகோதரர் எப்படி இருப்பான்னு கேட்டா அந்த சகோதரர் பிடிக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். அப்ப அந்த முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. நம்ம ஜோதிடத்தை நேசிக்கணும். இப்ப ஜோதிடத்தை கத்துக்கிறதுக்கு போது அக்கறை வேணும், ஈடுபாடு வேணும். இப்ப நான் ஜோதிடத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அந்த அளவுக்கு நீங்க மூழ்கிட்டீங்க. எனக்கு இது ஒரு ஜோதிட பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான். இல்லன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் யாருனாலும் கொடுக்க முடியாதுங்க. பிரசன்ட் பண்ண தெரியாது. பிரசன்டேஷன் தான் இங்க இம்பார்ட்டன்ட்ங்க. இன்ஃபர்மேஷன் யார் வேணா கொடுக்கலாம். ஒரு நான் பாருங்க, என்னுடைய வாழ்நாள்ல ஒரு மெட்ரிகுலேஷன் பெரிய 1000 பேருக்கு இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பிரின்சிபாலா இருந்திருக்கேன். அத்தனை பேர்களுக்கு நான் ஒரு தலைமை பொறுப்புள்ள இருந்திருக்கேன், வழி நடத்திருக்கேன். 100 ஆசிரியர் அவங்கள வழி நடத்தி கொண்டு போயிருக்கேன். அப்படி போகும்போது அதே மாதிரி கல்லூரியில போய் பாடம் நடத்திருக்கேன், யூனிவர்சிட்டியில பாடம் நடத்திருக்கேன், ஜோதிட பாடங்கள். அப்ப எப்படி டீச் பண்ணா உங்களுக்கு புரியும்? அதுதான் இம்பார்ட்டன்ட்ங்க. பாருங்க, ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காருதுன்னா அந்த கிரகம் என்ன வச்சிருக்கோ அதை அந்த இடத்துல கொடுத்துட்டு போயிருங்க. அவ்வளவுதான். அது எப்படி பார்க்கணும்ன்றத நமக்கு தெரியணும். இப்ப உதாரணம் வந்து சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி என்ற சூரியன் எங்க போய் உட்கார்றாரோ அந்த பாவத்துல இருக்கிறது எடுத்துட்டு வந்து லக்னத்துக்கு கொடுத்துருவாரு. இவர்கிட்ட இருக்கிறது கொண்டு போய் அங்க கொடுத்துருவாரு. சரியா? புரியுது. கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். ஓகே. மற்றவங்க யாராவது, வேற யாராவது நண்பர்கள் இதில் கலந்து கொண்டவர்கள்? ஐயா, ஜாமக்கோள் வகுப்பு எப்ப ஆரம்பிக்கிறீங்க? ஜாமக்கோள் வகுப்பு இந்த வகுப்பு முடிஞ்ச பிறகுதான் அடுத்து சொல்லணும். சரி, நீங்க உங்க மெசேஜ் எனக்கு போட்டு விடுங்க. சரிங்கய்யா. இந்த வகுப்பு எப்படி இருந்ததுமா? ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அதை தொடர்பு படுத்தி எல்லாத்தையும் சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சுதுங்கய்யா. அது பலன் எடுக்கிறது எப்படின்னு சிறப்பா தெரிஞ்சுதுங்கய்யா. இப்ப இன்னொரு விஷயம் தான் இப்ப பாதி சொல்லியிருக்கேன். ராசி கடத்து மட்டும் சொல்லியிருக்கேன். அம்சத்தை பார்க்காம முடிவு பண்ணக்கூடாது. ராசிங்கிறது 50%, அம்சம்ங்கிறது 50%. அம்சம் யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. ஆமா, உங்களுடைய முதல் பார்ட். அம்சம்ங்கிறது செகண்ட் பார்ட். சரிங்கய்யா. 45 நான் வந்து இப்ப 90 வயசு வாழ போறேன்னா 45 வயசு வந்து ராசி, மீதி 45 வயசு வந்து அம்சம். சரிங்கய்யா. உதாரணமாக ராசி கட்டத்தில் இப்ப சிம்ம லக்னத்துக்கு ராசி கட்டத்துல 9ஆம் இடத்துல போய் சூரியன் உச்சமாயிட்டார். முதல் பாட்டுல நல்லா இருக்காருன்னு அர்த்தம். முதல் பாட்டுல சூப்பரா இருக்காருன்னு அர்த்தம். அங்க போய் பரணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாவத்துல இருக்கார். அம்சத்துல அவர் என்ன ஆயிடுவாரு? நீசமாயிடுவார். இவரு ஒரு முதல் பாட்டுல நல்லா இருப்பாரு, 2வது பாட்டுல கஷ்டப்பட போறாருன்னு சொல்லுது.
இதையும் அடுத்து நம்ம படிக்கணும். இதையும் நீங்க நல்லா பார்க்கணும். அதை சொல்ல மறந்துட்டு நீங்க கேட்டதுனால சொல்றேன். அம்சம் என்பது அம்சத்தையும் பார்த்து ராசியை பார்த்து பலர் சொன்னாதவர்கள் சிறப்படைய முடியாதவர். இல்ல இவர்களுடைய அம்சமே யார்ட்டையும் சாதனையான சொல்றதே இல்லைங்கய்யா. ம், அம்சமே யாருமே சொல்றது இல்லைங்கய்யா. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன். அம்சம்னு ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? உங்களை பார்த்த உடனே அம்சமான ஆளியா அவரு. இவர் பார்த்த ராசியான ஆளியா. அம்சம்னு அதுக்கு பொருத்தம். ராசினா யோகம். ராசினா என்ன அர்த்தம்? அதுக்காக பலன் தெரியுமா? ராசினா இல்லைங்கய்யா. ராசினா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு இதுக்கு எப்படி மீனிங் தெரியுதுன்னா, எங்க அப்பா வயல்ல உட்கார்ந்து இருந்தாரு. ம். ஒரு கிழவி என்கிட்ட இருந்து வந்துச்சு. அப்பா கால நெல்லு போட்டிருக்கியாப்பா, இந்த நெல்லு எவ்வளவு ராசி வரும்டா அப்படின்னு கேட்டுச்சு. எத்தனை மூட வருமா, எவ்வளவு பலன் வருமா, ஓ. ம். ம். எத்தனை ராசி வரும்டான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு 25 மூட எதிர்பார்க்கிறேன் அத்தா அப்படின்றாரு. அவ்வளவு ராசிக்கு வரும்ன்றாரு. ம். அப்ப அந்த ராசி என்பது பலன்னு அர்த்தம். அப்ப அது ம். பலன்கிறதுனாலதான் அதுக்கு ராசி கட்டமும் வச்சுட்டேன். ம். அப்ப சின்ன பிள்ளையிலேயே எனக்கு அந்த வேர்டுக்கு அர்த்தம் புரிஞ்சுச்சு. புரியுது. அந்த அர்த்தம் எங்க புரியுது? ஜாதகம் படிக்கும் போது கொண்டு வந்து கம்பேர் பண்றோம். சிறப்புங்கய்யா. ஆஹ் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ம். ராசினா என்னன்னு இப்பதான் ஐயா தெரிஞ்சுது. எப்படி பார்த்தீங்களா? ஐயா யாருமே ஒரு இன்ட்ராக்ஷன்ன்றது எந்த வகுப்புலயும் யார்கிட்டையும் வந்து பண்றது இல்ல. அதனாலதான் யாருனாலையும் எந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்க முடியறது. இதுதான் யதார்த்தங்க. எந்த கிளாஸா இருந்தாலும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் ஜீசஸ். ஆமா. கண்டு குட்டி போய் முட்டி முட்டி குடிச்சா தனியா பால் வரும். ஆமா. என்கிட்ட பால் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். நான் ஒப்பிச்சதை மட்டும் ஒப்பிச்சுட்டு போயிட்டேன்னா, நீங்க ம். கிளாஸ் கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் ம். என்னோட வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போகும் இல்லையா? ஆமா. கன்ஃபார்ம். அதனால நீ கேள்வி கேட்க விட மாட்டேன். வாயை திறக்காத, ம். கேள்வி கேட்காத. ம். இன்னும் படிக்கல நீ, இது உனக்கு தெரியாது, உனக்கு இது தெரியுமா அப்படின்னு உங்களை நான் இன்சல்ட் பண்ணிட்டேன்னா நீங்க படிக்க மாட்டீங்க இல்லையா? ஆமா. கேட்க மாட்டீங்க ம். அப்படின்னு அர்த்தம். சரியா? புரியுதுங்க. அடுத்து வேற யாராவது? லட்சுமணன் ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் லட்சுமணன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஐயா மிக அருமையான வகுப்பு. உங்க வகுப்பு எப்பவுமே நம்ம நேரடியா பார்த்த திருவண்ணாமலை வந்து எடுக்கும்போது பார்த்தா உங்களுடைய வகுப்பு எப்பவுமே வித்தியாசமாகவும் மிகவும் அருமையாகவும் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இவரை வச்சு நல்லா திருவண்ணாமலையில என்னை வச்சு ஒரு ஐயா ஒரு கிளாஸ் போட்டாரு. ஆமாங்க ஐயா. அடுத்து ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணுங்க, வருவோம். கண்டிப்பா போடலாம் ஐயா. நேரடி வகுப்பு போடலாங்க ஐயா. நேரடி வகுப்பு ஒரு வகுப்பு அதே இடத்துல போட்டுருவோம். போட்டுடலாம் ஐயா. ஒரு ஒரு 1 வீக் போடுற மாதிரி போட்டுடலாம். வாரம் வாரம் போடுற மாதிரி ஒரு 4 வாரம் வகுப்பு போட்டுடலாம். 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். ஆமாங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். அதுல எப்படின்னா ஒரு 50-55 பாயிண்ட் இருக்கு பாரம்பரியத்துல. சரிங்க அதை மட்டும் படிச்சா போதும். ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் எடுத்துடலாம். நல்லதுங்க ஐயா. அதை மட்டும் போடுவோம். ஓகே. நன்றிங்க. ஓகே ஓகே. மற்ற யாரு வேற யாராவது கருத்தை சொல்றீங்களா? ஐயா நான் சொல்லுங்க. இப்ப கன்னி ராசிங்கயா, லக்னாதிபதி வந்து இதுல மீனத்துல நீச்சம், அங்க வந்து சுக்கிரன் இருக்காரு, நீசபங்க ராஜயோகம். அதாவது எப்படின்னா இந்த பல்பு பீஸ் ஆகி போச்சு. பல்பு பீஸ் ஆயிடுச்சு. அங்க ஒரு லைட் இருக்கு. ஓ, புரியுதாமா? இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமா சொல்லுங்க. இப்போ வேற ஒரு, அதாவது ஒரு பல்பு பீஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பல்பு இருக்காங்க. லக்னாதிபதி பீஸ் போச்சு. சரி. அந்த வீட்டுக்குள்ள வந்து இன்னொரு பல்பு, மெயின் பல்பு பீஸ் போச்சு. அங்க ஒரு பல்பு எரிஞ்சுட்டு இருக்கு. எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? வெளிச்சம் இருக்குங்க. இருக்கும். சூப்பருங்க. அடுத்தவங்க தயவுல ஓடுதுன்னு அர்த்தம். ஓஹோ. புரியுதாமா? சரிங்க. புரியுதுங்க. நீசம். அங்க வந்து யாரு? சுக்கிரன் உச்சம்.
சுக்கிரன் உச்சம். ஆமா. அப்படி உச்சம் வந்துட்டா மனைவி வந்த பிறகு, அவருக்கு அவங்க லைஃப் நல்லா பொம்பளை இருக்கும். வந்த பிறகு, ஆ, மருமக வந்த பிறகு இவனுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, ஒரு சரிங்க பெண்ணினால சரிங்க, இவன் முயற்சி, இவனுடைய இது வந்து இவனுக்கு பிரயாசமாவான். நல்லா இருக்கும். இப்ப புரியுதா? சரிங்க, புரியுதுங்க புரியுதுங்க. ஆ, ஐயா, அப்புறம் இன்னொரு கேள்விங்க. இப்ப வந்து விருச்சிக லக்னங்கய்யா, அங்க வந்து அஹ், செவ்வாய் வந்து அந்த கடகத்துல போய் நீச்சம். இங்கேயே அந்த செவ்வாய் நீச்சம். சரி. அந்த சந்திரன் வந்து இங்க விருச்சிகத்துல நீச்சம். ஆ, இதுக்கெல்லாம் எப்படிங்க பலன் பாக்குறது? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? விருச்சிக லக்னம் செவ்வாய் நீசம். ஆமா, செவ்வாய்னா யாரு? ஜாதகர். ஜாதகர். ஜாதகர் வந்து தகுதி குறைவாயிட்டாரு. தகுதி குறைவாயிட்டாரா இல்லையா? ஆமாங்க. ஜாதகர் தகுதி குறைவா ஆயிட்டாரு. அடுத்து என்ன சொல்றீங்க? அந்த சந்திரன் வந்து அந்த சந்திரன் விருச்சிகத்துக்கு நீச்சம். சந்திரன் வந்து விருச்சகத்தில் நீசம் ஆயிடாரு. இவரு தகுதி குறைவா. அது எத்தனாம் இடம்? அப்ப அது 10ஆம் இடம். ஆமா, 6ஆம் இடம் இல்லையா? ஆமாங்க. 10ஆம் இடம். அப்ப 10ஆம் இடம் ஆயிடுச்சுன்னா இது யாருடைய ஜாதகம்? எங்க பேத்தி. உங்க பேத்தி. அப்படின்னா உங்க பேத்தியுடைய ஜாதகம்னா இவங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு இப்படி இருக்காருன்னா, இந்த சந்திரன் நீசம் ஆயிட்டா என்ன அர்த்தம்? சந்திரனின் காரகத்துவம் 10ஆம் பாவ நீசம் ஆயிடுச்சா இவங்க அப்பத்தா இருக்கா? அப்பத்தா இல்ல இல்ல இல்ல. அது நீசத்தை காட்டுது பாருங்களா? ஓஹோ, சரிங்க சரிங்க. அதே மாதிரிங்க எங்களது பேத்தி, இன்னொரு பேத்தி, பையன் வீட்டு பேத்திங்க. இதுல வந்து புதன், அவ மிதுன ராசிங்க. 2ல குரு பாதகாதிபதி வர்றாரு. குரு வந்து உச்சம். அது செவ்வாவும் உச்சம். செவ்வாவும் உச்சம் அவளுக்கு. நில்லுமா, என்ன சொல்ல வர்றேன்னு பாத்துக்க. எப்படி சொல்லுங்க? இல்லைங்க, அதாவது மிதுன ராசிங்க. மிதுன லக்கணமா? மிதுன லக்னம். மிதுன லக்னங்க. அந்த மிதுன லக்னத்துக்கு 2ல குரு உச்சம். குரு உச்சம். ஆமா. அதே மாதிரி மகரத்துல செவ்வாய் உச்சம் அந்த பிள்ளைக்கு. சரி, இவங்க 2 பேருமே பாத்துக்கிறாங்க. ஆமா. இந்த உச்ச கிரகமும் பாக்குது இல்லையா? ஆமாங்க. இப்ப இந்த குரு போய் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியுமா? பாத்துக்கிறேங்க, நான் போய் பாக்குறேன். இந்த சாரத்தை பார்க்கணும். இப்ப இந்த பிள்ளைக்கு குரு உச்சம் செவ்வாய் உச்சமா இருந்தா நிலபுலங்கள் இருக்கா அதிகமா? தாத்தா விட்டது நிலபுலம் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய நிலபுலங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அமையும்மா? அதான் இருக்குங்க, இருக்குங்கிறத காட்டுது பாருங்க. பணம் இருக்கு, சொத்து இருக்குன்னு காட்டுது. ஐயா, ஆமாங்க. உச்சன் பார்த்தால் நீச்சமாகும். உச்சம் பார்த்தா நீச்சமாகும்னு சொல்றாங்களே ஐயா. அதெல்லாம் இருக்கான்னு இப்ப பாருங்க. அதெல்லாம் ரைமிங் வேர்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உண்டா? அப்படின்னு பார்க்கணும். அடுத்தவர் தான் பாருங்க. பலன் தான் உங்களுக்கு முக்கியம், அனுபவம் தான் முக்கியம். சரி சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்க. கேக்குற கேள்விக்கு பதில் கரெக்டா புரியுற மாதிரி சொல்றீங்க. நல்லா இருக்குங்க. வகுப்பு அருமையா இருக்குதுங்க. சரி, சமச்சியன் ஐயா எங்களுக்கும் மனசுல நல்லா பதியுது. என்னங்க? சமச்சியன் ஐயா இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, அவரு இல்ல, போயிட்டாரு. ரைட், ஓகே. வரதராஜன். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி வகுப்பு எப்படி போகுது? கடைசியா சொன்னாங்களே விருச்சிக லக்னத்துக்கு கடகம் 9ஆம் இடம் தானே சார் வரும்? விருச்சிக லக்னத்துக்கு கடகம் 9ஆம் இடம். ஆமாங்க ஐயா, நானும் சொல்ல மறந்துட்டேன். 10ஆம் இடம் தப்பு. அதான் சொல்லலாம்னு இருந்தாங்க. 9ஆம் இடம்.
கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். சரி சரி. பலன் எடுக்கிறது ஈஸியா. அப்ப எது இருந்தாலும் சரி பலன் எடுக்க நமக்கு தெரியணும், அது எந்த முறையா இருந்தாலும். ஆமா சார், ஆமா சார். பலன் எடுக்க தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், டக்கு டக்குன்னு எடுத்து போயிட்டே இருக்கலாம். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் ஆமா சார். அப்படின்னு அர்த்தம். இதுலதான் இருக்கு அதுலதான் இருக்கான்னு சொல்லி எல்லாத்துலயும் இருக்கு. கூரையில உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பாடு வருது நிறைய, மாடியில போய் உட்காந்து சாப்பிட்டாலும் ஓகே. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் கலந்து விட்ட வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு டிஎன்ஏ நன்றி. வகுப்பு நடைபெறுது. இதுல விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம். ஏற்கனவே மாணவர்கள் இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், நன்றிங்க. குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நன்றி வணக்கம். ஐயா. நன்றிங்க. நன்றி ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம்.